ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு க்ளீனிங் vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் வந்து இந்த டிவி கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், ரொம்பவே ஹைட்டாக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனாலே நான் வந்து சேர்த்து வச்செல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன். 15 நாளைக்கு ஒரு தடவை நான் வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணிடுவேன். பட் இந்த தடவை வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சொல்லப்போனால் ரெண்டு மாதம் கிட்ட ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி. அதனால நிறைய டஸ்ட்டு சேர்ந்துருச்சு. ஹாலில் நல்ல பெரிய ஜன்னல் வேறு இருக்குது. அதை எப்போதுமே நான் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுப்பேன். பட் இது சம்மர் டைம் அப்படின்றதுனால அதை நான் எல்லாமே ஃபுல்லாக ஓப்பனில் வச்சுட்டேன். கொஞ்ச நாள் நான் ஊரில் வேலை இல்லைன்றதுனால நல்லா டஸ்ட்டு பிடிச்சிருச்சு டிவி யூனிட்டில். மேக்ஸிமம் இந்த டிவி யூனிட் க்ளீன் பண்ணுற ஒர்க்கை மட்டும் பாப்பா இருக்கும்போது நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அவளை வச்சுட்டு இந்த டஸ்ட்டு க்ளீன் பண்ணுற ஒர்க்லாம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும், சரி வராது. அதுவும் இல்லாமல் அவகிட்டேருந்து வாங்குற திங்ஸ் எல்லாத்தையுமே அவசரத்துக்கு அந்த இடத்துல தான் வந்து ஒழிச்சு வச்சுருவோம். ஸோ அதை க்ளீன் பண்ணுறப்போ நானே மறந்துடுவேன் இந்த திங்ஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்றது. தெரியாதனமாக நானும் எடுத்துருவேன். அது அவள் கண்ணில் பட்டும் திரும்ப அவகிட்டேருந்து வாங்குறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இப்போவே வீடியோவில் பார்க்கலாம், அவள் என்னையே தான் சுற்றி சுற்றி வந்துட்டுருப்பா, எங்கே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஆரம்பிக்கலாங்களா? நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வந்து டிவி யூனிட்லாம் இல்லை. நாங்கள் வந்து செவுத்துல தான் வந்து டிவி வச்சுருந்தோம். ஸோ டிவியை மட்டும்தான் க்ளீன் பண்ணிப்பேன். அது வந்து ஒரு பெரிய வேலையாக தெரியாது. எப்போ டைம் இருக்கோ அப்போல்லாம் வந்து அந்த பக்கம் போகும்போது தட்டி விட்டுட்டு போயிடுவேன். பட் இந்த வீட்டில் டிவி யூனிட் நல்லா பெருசாக தனியாக இருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு நாளை வந்து ஒதுக்கி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க ஃபோட்டோ பாப்பாவுக்கு ஒரு 8 மாதம் இருக்கும்போது எடுத்தது. அது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து பென்சில் ஆர்ட் பண்ணது. அது வந்து ஃபோட்டோ கிடையாது, ஃபோட்டோ பார்த்து பென்சில் ஆர்ட் பண்ணது தான். பாப்பாவுக்குன்னு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோ அப்படின்னா அதுதான் அது. நாங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் ஜாஸ்தி வச்சுக்கல. ஏன்னா ரெண்டல் ஹவுஸ்லேயே இருக்கிறதுனால ஆணி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்குது. ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்றதுனாலேயே நாங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் ஜாஸ்தி வச்சுக்கிறது இல்லை. முன்னாடி இருந்த வீட்டில் ஒன்று இல்லைனா 2 ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும்தான், இந்த பென்சில் ஆர்ட் ஃபோட்டோ மட்டும்தான் வச்சுருப்பேன். பேலன்ஸ் ஒன்று வந்து உள்ளே தான் வச்சுப்பேன். ஏன்னா அதை வந்து எங்கேயுமே மாட்ட முடியலை அதனால. பட் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த டிவி யூனிட் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஃபோட்டோஸு ஷோபீஸ்லாம் வைக்க முடியுது. நான் சொன்ன மாதிரியே நாங்கள் ஒழிச்சு வச்சுருந்த டாய்ஸ் ஏதோ அவள் கண்ணில் மாட்டிருச்சு போல். அந்த இடத்துல நான் அதை விட்டுட்டேன் போல் எடுக்கிறதுக்கு. அதை தான் எடுத்து கொடுமா, நான் தண்ணியில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. நானும் ஒன்றும் சொல்லலை, போய் விளையாடுன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் நேரம் இங்கே டிஸ்டர்ப் பண்ணாமலும் இருப்பான். அண்டு டஸ்ட் அலர்ஜி வேலை ஆகிடும் அப்படின்றதுனால போய் விளையாடட்டும்னு நான் விட்டுட்டேன். இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. பாப்பாவோட ஃபஸ்ட் இயர் ஜேர்னி. அவள் பிறந்தப்ப எடுத்த ஃபோட்டோ. அப்புறம் 1st மந்த், 2nd மந்த், 3rd மந்த் அப்படின்னு 12 மாதம் வரைக்குமே எல்லா ஃபோட்டோஸும் இதில் இருக்கும். அவள் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாள். நானும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி அதை கீழே எடுத்து வச்சதும் பக்கத்தில் பார்த்து ஆசையாக கேட்டுட்டு இருந்தா, இது யாருன்னு. அது வந்து என்னோட தம்பி தான். என்னோட தம்பி வந்து பாப்பாவை தூக்கிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோ. பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு தம்பி தான் அந்த ஃபோட்டோ வந்து கிஃப்ட் பண்ணான். நெக்ஸ்ட்டு இது வந்து எங்களோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ. May 2019 தான் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது. அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. இது வந்து ஃப்ரேம்லாம் போடலை. ஆல்ரெடி இருந்த ஒரு பழைய ஃபோட்டோவுக்கு இருந்த ஃப்ரேமை எடுத்துகிட்டு என்னோட மாமனார் தான் வந்து இந்த ஃபோட்டோ செஞ்சு கொடுத்தாங்க. வீட்டில் எந்த ஃபோட்டோவும் இல்லை, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே தெரியும், ஃப்ரண்ட்டில் மிரர் ஃப்ரேம் இருக்காது, வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் பேப்பர் மாதிரி இருக்கும், செஞ்சு கொடுத்துருப்பாங்க. டிவி யூனிட் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து வெறும் ட்ரை கிளாத் மட்டும்தான் வச்சு க்ளீன் பண்ணுவேன். தண்ணி, லிக்யூட் எதுவுமே நான் வந்து சேர்த்துக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு என்ன தண்ணி சேர்த்தா ஜாஸ்தி ஈரத்தோடு இருக்கிறதுனால ஜாஸ்தி வந்து டஸ்ட்டு சேர்கிற மாதிரி எனக்கு ஏதோ ஒரு ஃபீல். அதுவும் இல்லாமல் சைடில் 2 பக்கமும் கண்ணாடி இருக்கிறதுனால வெறும் கிளாத்தை வச்சு தொடச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். டைம் இருந்துச்சு, இல்லை போகாத அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக டஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் நான் கோலின் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிப்பேன். பட் இன்றைக்கி வந்து அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. வீட்டில் இல்லை, வாங்கிட்டு வரணும். ஸோ இந்த ட்ரை கிளாத் வச்சே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிட்டேன்.
இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் கார் வாங்கினப்போ எடுத்த ஃபோட்டோ. ஃபஸ்ட்டு ஒரு கார் வச்சுருந்தோம், அதை கொடுத்துட்டு செகண்டாக ஒரு கார் வாங்கினப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. என்னோட மாமனார், ஹஸ்பண்ட், நானும் சேர்ந்து வாங்கிக்கிட்டது. பாப்பா கையில் தான் வந்து கீ வாங்கினோம். பாப்பா அப்போ ரொம்ப சின்ன குழந்தையா இருப்பா. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த கார் வாங்கினோம். நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோ வந்து பாப்பாவுக்கு ஸ்கூலில் கொடுத்தது கிராஜுவேஷன் ஃபோட்டோ. ப்ரீகேஜி முடிச்சுட்டு எல்கேஜி போகிறதுக்கு கிராஜுவேஷன். ரொம்ப காமெடியாக இருந்தது அது பார்க்கவே. அதை நான் மேலே தூக்கி வைக்கலான்னு தான் வச்சேன். பட் பாப்பா வந்து இல்லைம்மா கீழே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவள் அங்கேயே வச்சிருக்கா, அவளோட ஸ்பேஸ்லேயே வச்சிருப்பா. எனக்கெல்லாம் கிராஜுவேஷன் ஃபோட்டோ வந்து டிகிரி முடிச்சுட்டு தான் கண்ணிலேயே காமிச்சாங்க. பட் இவளுக்கு ப்ரீகேஜி முடிச்சுட்டு எல்கேஜிக்கே கொடுத்துருக்காங்கன்றப்ப பார்க்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. மேலெல்லாம் நான் வந்து ட்ரை கிளாத் வச்சே தொடச்சிட்டேன். பட் இங்கே கீழே வந்து அவள் ஒயிட் கலர் கிரேயான்ஸ் வச்சு நல்லா கிறுக்கி வச்சுருக்கா, நான் பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் வந்து சும்மா தொடச்சா போக மாட்டேங்குது அப்படின்றதுனால லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு தான் தொடச்சிருக்கேன். அப்போயுமே அது போகலை. இப்போ இங்கே டிவி ஸ்டாண்டெல்லாம் நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். டிவி யூனிட்டை கீழே வந்து ஹால் ஃபுல்லாக இப்போ என்னால் பெருக்க முடியலை, ஏன்னா டைம் ஆகிடுச்சு, சமைக்கணும், மணி 12 o'clock ஆகிடுச்சு. ஸோ இங்கே மட்டும் நான் வந்து பெருக்கிட்டு, இங்கே கீழே மட்டும் நான் வந்து பெருக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போவே ரொம்ப வேர்க்குது, முடியல, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. பாப்பாவாலையும் நிற்க முடியல. பாவம் எனக்கு வேர்த்தது இல்லாமல் அவளுக்கு வேறு நல்லா வேர்த்துருச்சு. அவளுமே வேர்வையில் இருந்துட்டா, நல்லா செம்ம வேர்வா. வேர்வையிலே நல்லா நனைஞ்சிட்டேன், குளிச்சுட்டேன். நம்ம போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு சமையல் வேலை பார்க்கணும். எனக்கு எவ்வளோ தூரம் எட்டுனுச்சோ அந்த அளவுக்கு நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு மேலே ஸ்பீக்கர் இருக்க இடத்துலலாம் என்னோட ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்கள வச்சுட்டு தான் நான் வந்து க்ளீன் பண்ணணும். கீழேயே நான் சுத்தமாக பெருக்கி வந்து அந்த ஒட்டடையெல்லாம் தட்டி எடுத்துட்டேன். இனிமேல் போயிட்டு தான் நான் வந்து லஞ்ச் வேலையை பார்க்கணும். இது வந்து எங்களோட கல்யாணத்தப்போ எடுத்த ஃபோட்டோ. அது ஒரே ஒரு ஃபோட்டோ தான் என்கிட்ட இருக்குது. அதுவுமே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.